லஞ்சுக்கு எங்களுக்கு வந்து கீரை வந்து ரொம்ப மண்ணோட நாற்றத்தோடு வந்தது. மீன் கழுகிறத விட ரொம்ப கஷ்டம் அந்த கீரை கழுவுறது. தண்டெல்லாம் பறித்து மண்ணெல்லாம் எடுத்து அதை அங்கேயே பக்கெட்லேயே போட்டு கழுகினதும் நாட்டம் சில்லறை நாட்டம் இல்லை. அப்போ தான் நினச்சேன், நம்ம வாஷ் செய்து கழுகை சாப்பிட்ற அந்த சுத்தமான கீரை வளர்கிறது அழுக்கு தண்ணியில். அதில் மூத்திரமும் மலமும் ஆயிட்டுல எல்லா தண்ணியிலேருந்து தான் இது வளருது. ஆனாலும் அது குணத்தில் அது சுத்தமாக இருக்குது. எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு இடத்துல இருந்தாலும் நல்ல மக்கள் அவங்க மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருப்பாங்கங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம பிளான்ட்ஸ் எல்லாமே. நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ அழுக்கு ஸ்தலங்களில் வளருதுன்னு நான் ஆலோசித்தேன். அப்போ அவ்வளோ நல்ல வൃத்தியாக ஒரு 10 வட்டம் கழுகி அதில் இருக்கிற மணல் கிணல் எல்லாம் நல்லா கழுகி சுத்தம் பண்ணி அரிஞ்சு உப்பு காயம் கொஞ்சமாக சோடாப்பூ போட்டு அடைச்சி வச்சு திறந்து வச்சு வேக வச்சு லைட்டாக கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இனி இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் வதக்கி போடலாம். அவங்க சிலப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பச்சை கோகோனட் ஆயில் விட்டு தாளிச்சிடுவோம். இந்த வீட்டில் வந்து அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பரங்கிக்காய் கீரைத்தண்டு வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார். பருப்பு நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆகும். நித்தியத்தில் பருப்பு சூப்பு மாதிரி நம்ம சாப்பிட்டே ஆகணும். நம்மளுக்கு இந்தியனோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்கிறது சாம்பார். நம்ம சாதத்தும் கூட சாப்பிட்றது. ஓகே, அடுத்தது நாளைக்காக நான் இப்போமே ஊற போட்டுட்டேன். லெண்டில்ஸு அதாவது க்ரீன் பீஸும் தட்டைப்பயிறு கிட்னி பீன்ஸ் எல்லாம் ஊற போட்டிருக்கேன். எல்லாம் பதிவு போல் 1 ஸ்பூன் வச்சு இது இப்போ நாளைக்கு என் பையனுக்கு வந்து ரெட் ரைஸ் இல்லைன்னா இது கருப்பு கவனி இல்லாட்டினா சிவப்பு ரைஸு அதாவது குதிரைவாலின்னு சொல்லுவான் காசு எடுத்து இதுவும் சேர்த்து குக்கரில் கணக்கு பண்ணி இப்போ அதுக்கு 1 கிளாஸுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வச்சு 2 கிளாஸ் தண்ணி போகிறோம். தண்ணி வச்சுட்டு அதிகமாக தண்ணி எடுக்கிறதில்ல. வேகிறதுக்கு டைம் எடுக்குதே தவிர அது தண்ணி அதிகமாக எடுக்கிறதில்ல அந்த ரைஸ். ஆனால் நம்ம அந்த வெள்ளை ரைஸு வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி தேவைப்படுது. நான் அதுக்கு வந்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் வச்சேன். பின்ன இதுக்கு ஒரு கிளாஸு தனியாக வச்சு நம்ம வந்து அரை கிளாஸுக்கு ஏகதேசம். ஏன்னா குவான்டிட்டி குறவாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதான் காரியம். அப்போ ரைஸும் இதுவுமா சேர்த்து ஒரு 7-8 விசில் விட்டு வேக விடுறோம். நல்லா வெந்து இப்போ நெல் அவிச்சா என்ன ஸ்மெல் வரும் அது மாதிரி ஸ்மெல் வருது. கொஞ்சம் தேங்காய் மாதிரி தான் இருக்குது. திங்கிறதுக்கு கொஞ்சம் சாதம் திங்கிற மாதிரி தான் இருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் ஹை ப்ரோட்டீனு. ரைஸில் எதுவுமே ஸ்டார்ச்சை தவிர எதுவுமே இல்லை, கலோரிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இது வந்து ப்ரோட்டீன் வந்து தசைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். நம்மளுக்கு முட்டு வலிக்காமல் எலும்புக்கு பலமே வந்து சதை. அந்த சதை வந்து ஹெல்த்தியான ஃபேட்டு தான் குறையணுமே தவிர சதை குறையக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ராக்கலியோட இது மாதிரி ஸ்டெம்மெல்லாம் வெட்டி களைஞ்சி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டு லைட்டாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு 1 மினிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் நான் டிப் பண்ணி வச்சுருந்தேன் 5 மினிட்ஸாக. இப்போது அந்த உப்பு அந்த மஞ்சள் தூள் இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த இதில் இருக்கிற கொஞ்சம் இந்த அயோடின் அப்சார்ப்ஷனை தடுத்து தைராய்டு பேஷண்ட்ஸுகளுக்கு திண்மை விளைவிக்கக்கூடிய சில என்சைம்ஸு ஃபஸ்ட்டு போயிடும். லைட்டாக செமி குக் ஆனதுனால டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். அதனால் தைராய்டு பேஷண்ட்ஸு கூட இதோட டேஸ்ட்டை ஆஸ்வதிக்கலாம். ஓகே, நான் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் சலாடு உண்டாக்க போகிறேன். நம்ம இந்த ப்ராக்கலியை வந்து சின்னதாக நறுக்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் ஒரே ஒரு பாயில் பண்ணி அதை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் செய்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் போயிருக்கும். மஞ்சத்தூளோட அந்த இதுவும் தண்ணி எல்லாமே நான் வாஷ் செய்து களைஞ்சிட்டேன். இப்போ இதில் ஏதாவது நோய் கிருமிகள் அப்படி இருக்குதுன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கொதி வைக்கும்போதே அது போயிருக்கும். அது நான் வாஷ் செய்து 2 தரம் பச்சை தண்ணியில் வாஷ் செய்து போனதுனால திருப்பி இது நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. இனி இதில் பெப்பர், வறுத்த ஜீரகம், கொஞ்சம் பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு நம்ம வேணால் 1 கப்பு கர்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அக்கார்டிங்லி. பச்சையாக திங்கிறதானால் நம்ம கொஞ்சம் எண்ணெயை போட்டு அதில் கடுகு ஜீரகம் தாளித்து கொஞ்சமாக பெப்பரும் கூட போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் சிட்ரஸ் புளிப்புக்கு வேணால் லைட்டாக எலுமிச்சம்பழம் ஜூஸும் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரைஸ் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கரண்டி மாவும் நெய் ரொம்ப தேவை உடம்புக்கு, அதனால் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அவ்வளோதான் சாப்பாடு. இது மக்காச்சோளம். இது 1 நாழி, 1 கிளாஸ். இப்போ 3 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் சோளம்.
அப்படி போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி 3 கிளாஸில் வந்து 1 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, அதுக்கு பதிலாக இன்னும் 1 கிளாஸு ஓட்ஸு ஊற வச்சு நம்ம அதை இட்லிக்கு அரைக்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம சாமான் வாங்கியாச்சு, மல்டிக்ரெயின் பவுடர் பண்ணி கஞ்சி பண்ணிக்கலாமா இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்படி இட்லிக்கு தோசைக்கு அரைச்சி டெய்லியுமே புளிக்க வச்சு சாப்பிட்லாம். ஃபர்மெண்டேஷன் ஆனால் ஃபுட் ரொம்ப நல்லது, குட் ஃபார் கட்டு. இப்படி டெய்லி இப்போ இன்றைக்கி மக்காச்சோளம்னா நாளைக்கு ராகி, அப்புறம் கம்பு, அது மாதிரி ஒரு ரைஸாக. இப்போ இதில் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குதிரைவாலி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு இப்போ கவுனி அரிசி பிளாக் கலரில், இப்போ நேற்று வந்து நான் பிளாக் கலரில் கவுனி அரிசி போட்டு அரிச்சாக இட்லி உண்டாக்கினேன். அப்போ பிளாக் கலர் ஊறத்துட்டு வித்து ஸ்கின்னு அதே மாதிரி எல்லாம் பிளாக் கலரில் தான், ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும் தோசை. அப்போ அதனால ஒரு இடத்துல முட்டு வலி, கை கால் வலி, உடம்புல நிறைய கால்சியம் குறைவு, இரும்பு சத்து குறைவு, மெக்னீஷியம் குறைவு, அதுக்கு எல்லாமே கரிஞ்சீரகம் நல்ல ஒரு ரிப்ளை. அதனால் கரிஞ்சீரகம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் இது எப்படி ஆட் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரைத்த மாவில் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அது இடையில ஓமம் மாதிரி இருக்கும். அது அந்த டேஸ்ட்டு நம்ம பழகிக்கணும். ஏன்னா இதில் வந்து அந்த ஆல்மண்ட்ஸு, வெள்ளரி விதை, இது நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமி டெக்ஸ்சர், இப்போ பழத்துக்கு மில்க்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ராங் காம்போ, டேஞ்சரஸ் காம்போ. நான் முன்னாடி யோகர்ட்லாம் வந்து பழம் சேர்த்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் அப்புறமா தான் ஒரு டாக்டர் பால் சொன்னது வந்து ராங் காம்போ அப்படின்னு. அதனால் நான் வந்து இதை ஷியா சீட்ஸு, வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாமே நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்காமல் சாப்பிட்டா நியூட்ரிஷனும் கிடைக்காது, டைஜஷனும் லேட் ஆகும், வயரில் ஊட்டும். இது இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஆனால் அதை ஊற வச்சு வந்தப்போ எனக்கு ஒரு குவான்டிட்டியை 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. நம்ம சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு நிறையா சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு போர்ஷன் இதுவும், ஒரு போர்ஷன் ஃப்ரூட்டு, ஒரு போர்ஷன் அந்த மாதிரி இது வேக வச்ச டிஷ்ஷஸ் பண்ணி கொடு. இது வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணலாம். டெய்லி ஒரு கிரெயின் மட்டும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் எல்லாமே இந்த டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் பயறு, 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் பீஸ் அப்படி தான் எடுத்திருக்கேன். இது ஊறும்போது நிறைய ஆகிடும். இதை வேக வச்சு நம்ம அது ஒரு சுண்டல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இதில் நான் இப்போ 4 பேருக்குள்ள குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இதில் ஷியா சீட்ஸ் வந்து இருக்கிறதுனால அது போயிடும். அதனால தான் இப்போ இதே மாதிரி தான் நான் கேழ்வரகும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை இது போல் வடிகட்டி நான் யூஸ் பண்ணேன். பால் வந்தது, அந்த பால் வந்து நமக்கு பசும் பால், பாக்கெட் பால் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பிளாக் காஃபி குடிக்கிறோம். அதனால் அந்த பால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆல்மண்ட் மில்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு அதோட மில்க்கு கிடச்சிரும். அதனாலும் அரைச்சி மில்க் மாதிரி எடுத்துக்கலாம். சோயாபீன் ஆனாலும் சரி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பெரிய மிக்ஸி யூஸ் பண்ணிப்போம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பெரிய மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்றலாம், அது வந்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் அரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின்னு கூட திப்பியாக இருக்காது. இல்லைன்னா நைஸாக அரைச்சிடணும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டா போதும். பால் இங்கே வந்துட்டு அப்படி க்ரீமி டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இது இப்படியே நம்ம க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி தண்ணி விட்டு வடிகட்டணும். அப்போ தான் பால் வரும். அதில் வந்து நமக்கு டிகாஷன் சேர்த்து காஃபி சாப்பிட்றதுக்கு நான் இதை அப்படியே சேர்க்குறேன். இது வந்து இப்போ மில்க்கு க்ரீமு போட்ட மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. இதில் சுகர் சேர்த்தும் சாப்பிட்லாம், சுகர் சேர்க்காமலும். இதுவே வந்து ஆல்மண்ட் மில்க் விட்டுருக்கேன். இது பிரியுதான்னு பார்ப்போம்.